விடுமுறை நாளை முன்னிட்டு வீட்டு வேலைகளை அனைத்தையும் விரைவாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என் மனைவி. அப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். போன வீடியோ ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு பார்சல் வச்சிருப்பேன், பிரிக்காமலே வச்சிருந்திருப்பேன், கார்டனிங் குள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படியும் வீடியோ வைஃபும் பார்ப்பாங்க. பார்த்து நான் அந்த வீடியோலயே உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, சர்ப்ரைஸ் இல்லாம போயிருமேன்னா அந்த வீடியோல கார்டனிங் பொருட்கள்னு சொல்லியிருப்பேன். நான் பார்சல் என்னைக்காச்சும் ஒரு நாள் வீக் டேல தான் வரும், அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அன்னைக்குன்னு பார்த்து லீவ் அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்சலை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்சலுக்குள்ள இருந்தது தான் இந்த குட்டி கேட்டபிள் டப்பா. இதை பல மாசங்களா யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க போல. ஒரு நாள் நாங்க அப்பல்லோ மெடிக்கல் போகும்போது எடுத்து பார்த்து இதுதான்ப்பா நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்கு, காஸ்ட்லியா இருக்குது, வேண்டாம் அங்க வை அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்க சொல்லிட்டேன். அவங்களும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க தான். பட் அது ஒரு சூப்பரான கிஃப்டா பிரசன்ட் பண்றதுக்கு தான் நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். சோ வீட்டு பக்கத்துல இருக்க கிஃப்ட் ஷாப்புக்கு விரைவாக போய் அதை அழகா கிஃப்ட் ரேப் பண்ணியும் வாங்கிக்கிட்டேன். உங்கள பல பேர் ஐடியா கொடுத்துருந்தீங்க, கிஃப்ட் கொடுக்கும்போது அதை பாக்ஸ்ல வச்சு கொடுங்க, சோ கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்களும் பல்பு வாங்க மாட்டீங்கன்னு. நீங்க சொன்ன மாதிரி அழகா கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிட்ட பாருங்க. அண்ட் இந்த கிஃப்ட்டை நான் கையில கொடுக்க போறது இல்ல, அவங்களோட வண்டி டிக்கில போட்டுற போறேன். என்னைக்கு அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும். அப்ப ரியாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இதை பார்த்துட்டு அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்கல்ல, அதை நான் வீடியோவா போடுறேன். அப்படியே நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க.